வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். சரி, எதுக்காக இப்போ வந்து கூட்டம், இங்க கூட்டம் போராட்டம்லாம் எதுக்காக? இல்ல, இன்னைக்கு கூட்டம் வந்து நீட்டை எதிர்த்தும், அது மட்டும் இல்லாம இந்தி திணிப்பை எதிர்த்தும் வந்து இந்த கூட்டம் வந்து ரெண்டுமே எதிர்த்து செயல்படுது. போராட்டம். ஆமா, அது மட்டும் இல்லாம இந்த 41 நாள்ல அண்ணனோட ஆட்சியில எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்றத நல்லா பத்தியும், இருக்கா? அதான் நல்லா இருக்குல்ல, சந்தோஷமா இருக்கீங்களா? மூணு சிரிப்பா இருக்கு. நல்லா இருக்கு அப்படிதான் சொல்லணும். நீங்க உங்களுக்கு தெரியாதா? ஏன்னா நீங்க என்ன சொன்னாலும் அண்ணன் வந்து பேச போறது கிடையாது. கண்டிப்பா. அதனால நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். போன ஆட்சியில நம்ம ஆட்சியில இருந்தோம். அப்பவே வந்து ஒன்றிய கல்வி அமைச்சர் தான் சொன்னாரு, வந்து உங்களுக்கு பிஎம் ஸ்ரீ ஃபண்டு நமக்கு வர வேண்டிய நிதியை வந்து தரமாட்டோம்னு சொல்லி இழுத்தடிச்சாரு. அப்ப வந்து முதலமைச்சர் தைரியமா சொன்னாரு, நீ 4000 கோடி இல்ல, நீ 10,000 கோடி கொடுக்கலனாலும் நான் வந்து இந்திலாம் ஏத்துன்னு மும்மொழி கொள்கை ஏத்துன்னு அந்த கோடி வாங்கினா அந்த காசு தேவையில்ல, நானே மாணவரை படிக்க வச்சுப்பேன்னு சொல்லி தைரியமா சொன்னாரு. ஆனா இப்ப இருக்க முதல்வர் காலை நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ட்ரெஸ் மாட்டிட்டு கோட் ஷூட் போட்டு தலைமைச் செயலகம் போறாரு. அங்க போயிட்டு இப்படி பண்றாரு, வாட்டர் அப்படி இப்படி பண்ணிட்டு உள்ள போறாரு. மதியம் நல்லா சாப்பிடுறாரு, சட்டமன்றத்தை வந்து உட்கார்றாரு. அவர் டிஃபன் பாக்ஸ்ல அவர் கையில அவர் சாப்பாடு அவரே அவர் வாயில வச்சு சாப்பிடுறாரு. அதான் பதிவு அது பண்றாரு. அப்புறம் வந்து சட்டமன்றத்தை உட்கார்றாரு. ஆரம்பிச்சு டிஃபன் பாக்ஸ் கரியர்ல வந்து ஃபியூஸ் கரியர்ல முடியறாரு. ஆமா. சோ வந்து இப்போ திமுக வந்து தொடர்ந்து நீட்டுக்காகவும் இந்தி திணிப்புக்காகவும் தொடர்ந்து போராடிட்டு இருக்கு. அப்போ டிவிக்கு போராடுதுன்றீங்களா? போராட மாட்டாங்கன்னு அவங்க, ஏன்னா அவங்க சொல்றது மட்டும்தான். அவங்க சொல்றது ஏதாவது செஞ்சிருக்காங்களா? அப்புறம் இதை மட்டும் செய்வாங்க, நீங்க எப்படி நம்புறீங்க? 6 மாசம் பொறுக்கணும்ல நீங்க அண்ணே. 6 மாசம் 6 சிலிண்டருக்கு பொறுக்கலாம். 6 மாசம் வந்து நாங்க 2500 ரூபாய் காசுக்கு அமைதியா இருக்கலாம். பட்டு புடவை வேணாம் 6 மாசத்துக்கு. தாலிக்கு தங்கம் மோதிரம் இதெல்லாம் எதுவுமே வேணாம். நாங்க செத்து போயிட்டோம்னா 6 மாசத்துக்குள்ள இல்லனே நடக்கிற லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்கு. ஓகேங்களா? ஒரு 2-3 வயசு குழந்தைக்கு கூட பாதுகாப்பு கிடையாது. இன்னைக்கு ஒரே நாள்ல 12 பாலியல் குற்றங்கள் ரெஜிஸ்டர் ஆன நாளும் இருக்கு இந்த 41 நாள் ஆட்சியில. அப்படி இருக்கிற பட்சத்துல நான் என்ன கேக்குறேன்னா, இது நல்லாச்சுன்னு நீங்க சொல்லிக்கிறீங்க. ஓகே, நீங்க எல்லாத்துக்கும் போராடுவீங்க, நாங்க வச்சிடறோம். 6 மாசம் நாங்களா செத்து போயிட்டோம்னா யார் மேல உட்காந்து விஜயனா ஆட்சி பண்ணுவார்? கரெக்டான கேள்வி. என் கேள்வி ஒண்ணே ஒண்ணு. ஐயா, நீங்க வந்து இவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, கொலைகள் இருக்கு, குற்றங்கள் இருக்கு, பாலியல் வன்புணர்வு அவ்வளவு கேசஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, போக்சோ கேசஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நான் உங்க கட்சி ஆளுங்க மேல ரெஜிஸ்டர் இருக்கு, இதெல்லாம் நான் பேச விரும்பல. இவ்வளவு விஷயம் நடக்குது. லா அண்ட் ஆர்டர் யார் கையில இருக்கு? அண்ணன் கையில இருக்கு. நீங்க தெளிவா பேசணும். அண்ணன் கையில இருக்கு, முதலமைச்சர் மேல இருக்கு. ஆமா, முதலமைச்சர் அண்ணன் மேல, அண்ணன் கிட்டதான் இருக்கு. அண்ணன் நினைச்சா பண்ணலாமா? கண்டிப்பா. ஏன் பண்ணல? அப்ப 6 மாசத்துல நாங்க இந்த குற்றத்துல ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்றேன்? இப்ப நேத்து கூட உங்களுக்கு தெரியுமான்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கனின்ற பையனை வந்து அட்டாக் பண்ணாங்க. அட்டாக் பண்ணி ஹாஸ்பிட்டல் அந்த பையன் இருக்கிறான். நேத்து நைட் வரைக்கும் நாங்க இங்கதான் 12:30 மணி வரைக்கும் இருந்தோம். எஃப்ஐஆர் போடல. இதே சைதாப்பேட்டை தான் J1 ஸ்டேஷன்ல தான் எஃப்ஐஆர் போடல. ஆனா போடுறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாம் கிளம்பி வந்தோம். 6 மாசம் ஆக போல. இப்ப அந்த பையனுக்கு பாதுகாப்பு இல்ல. பொட்ட பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கோம். நாங்க வந்து பேசுறோம், நாங்க வந்து டிவிக்கவே ஸ்ட்ராங்காவே எதிர்த்து பேசுறோம். எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. சட்டம் ஒழுங்கு வந்து, அதாவது போன கவர்மெண்ட்ல கிரைம் ரேட் எல்லாமே 1% தான் நடந்தது பர் டேக்கு. அந்த 1%க்கே நாங்க திராவிட வளர்ப்பு ஆகிய நாங்க வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணோம். இதே சோஷியல் 1% எப்படி சொல்றீங்க? டேட்டா வந்து அப்படி இல்ல, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நடந்தாலே என்ன பண்ணுவாங்க, கட்சி வித்தியாசம் அது பார்க்காம எல்லாருமே அதை கண்டிப்பாங்க. அது வந்து பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டாங்க. இவங்க பண்ணாங்க, அவங்க பண்ணாங்க, இந்த ஆட்சியில நடக்குது அப்படின்னு பார்ஷியாலிட்டி பார்க்காம எல்லாரும் கண்டிச்சாங்க. சோஷியல் மீடியால வந்து இந்த ஆட்சியில என்ன பண்றாங்கன்னா பண்ணிட்டு வந்து சொல்றாங்க தெரியுமா, உடனே நடக்காத நடந்துருது. சொல்றாங்க நேத்து ஆதவர்ஜுனா வந்து சட்டசபையில சொல்றாரு, திமுக ஆட்சியில வந்து யாரும் வந்து 2 வயசு குழந்தைய ரேப் பண்ணலையான்னு கேக்குறாரு. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? இதுக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலை? அப்போ இன்னைக்கு தராராம். நேத்து வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, கரண்ட் பிரச்சனையில பாத்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட குளறுபடி நடக்குது. நீங்க கரண்ட் இல்ல நீங்க கரண்ட் பிரச்சனை பேசுறீங்க இல்ல கரண்ட் பிரச்சனை பேசுறீங்களா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கரண்ட்லயும் பிரச்சனை இருக்கு, கரண்ட்லயும் பிரச்சனை இருக்கு. நேற்றைக்கு சட்டசபையில எல்லாம் பார்த்திருப்பீங்க, உதயநிதி அவருடைய ஸ்பீச் எப்படி பாக்குறீங்க நீங்க? எதிர்கட்சி தலைவரா எப்படி செயல்படணுமோ தமிழ்நாட்டு மக்களுக்கும் மாநில உரிமையை மீட்கிறதுலயும் இப்படிதானே ஒரு எதிர்கட்சி இருக்கணும். இதை பார்த்துதானே மத்த கட்சி கத்துக்கணும். இந்தியா இல்ல உலகமே எதிர்கட்சினா இதுதான். ஒரு எதிர்கட்சி தலைவர்னா இப்படிதான் பேசணும்ன்றத கத்து கொடுத்துருக்கிறாரு. எதிர்கட்சியா இருக்கிற எங்களையும் எப்படி செயல்படணும்னு
செய்யணும்னு சொன்னாரு. சரி, ஆனா பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவும் அந்த அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சரும் ராஜ்மோகனும் வந்து எதிர்கட்சிகளை வந்து ஓட விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்ல சொல்றாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சட்டசபையில எதிர்க்கட்சி தலைவருக்கும் முதலமைச்சருக்கும் தான் விவாதம், புரியுதுங்களா? ஆக்சுவலா இதை 3 நாள் Q&A செக்ஷன் வைக்கல, சட்டசபையில விவாதம் மட்டும் தான் போயிட்டு இருக்குது. பதில் சொல்ல வேண்டியது முதலமைச்சரா இல்லைன்னா நிழல் முதலமைச்சரா? பேசுறதுக்கு ஒரு முதலமைச்சர், முதல் போறதுக்கு ஒரு முதலமைச்சர், மிச்சம் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு ஒரு முதலமைச்சர்னு எத்தனை முதலமைச்சர் இருக்க போறாங்க தமிழ்நாட்டுல? மொத்தம் முதலமைச்சர் கடைசி வரைக்கும் வாயை திறக்கல. போன வாட்டி இப்படிதான் பண்ணாரு. நேத்து பிறந்த நாள் அதுமா அவரை முடிச்சு விட்டாங்க. சீஃப் மினிஸ்டரை பத்தி அப்படி பேசாதீங்க. சீஃப் மினிஸ்டர் ஆதவ அர்ஜுனா அண்ணனை பத்தி இப்படி பேசாதீங்க. ரொம்ப நான் கண்மையா வண்டிக்கிறேன். சீஃப் மினிஸ்டர் ஆதவ அர்ஜுனா? ஆமா. என்ன கேள்வி கேட்டாலும் அண்ணன் தானே ஆன்சர் பண்றாரு. ஆமாவா இல்லையா? அப்ப யாரு நீங்க சொல்லுங்க. அவர் பிரஷர்ல இல்லைங்க, ஆட்சி விஜய் அண்ணா தான் ஆடுறாங்களா இல்ல ஆதவ அர்ஜுனா ஆடுறாங்களா அப்படியே ஒரு டவுட் வந்துருச்சு. அதாவது பேச வேண்டிய இடத்துல பேசலன்னா அதுவே தீமை தான், சரிங்களா? அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. எங்க பேசணுமோ அங்க பேசணும், தேவையில்லாத இடத்துல பேசக்கூடாது. நீங்க பொதுமக்கள் இடத்துல பேசுனீங்க, அது தவறு கிடையாது. ஆனா சட்டசபைங்கிறது எதிர்கட்சியும் நம்மளோட முதலமைச்சரும் பேச வேண்டிய இடம். அங்க எப்படிலாம் இருந்தவங்க, நம்ம முதலமைச்சர் அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா எல்லாருமே பேசி அவ்வளவு பேசி ஒரு சூடான களம் அது. அதுல வந்து இப்படியே ஊமையா இருக்கிற ஒரு முதலமைச்சர் எதுக்கு இருக்கணும்? எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி இருக்கிறப்ப வச்சு பேசுறப்ப அவங்க ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது. இந்த முதலமைச்சர் சும்மா உட்கார்ந்து இருந்தாலே அவர் ஃபேஸ் வந்து 3 நிமிஷம் 10 நிமிஷம் காமிச்சிட்டு இருக்காங்க, காட்டினே இருக்காங்க. ஏன்னா அவர் பேசுவாருன்னு சொல்லிட்டு தாங்க எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க, கேமரா எதிர்பார்க்குது. அண்ணன் வாய். சரி, எனக்கு ஒரு டவுட்டுங்க, 3 மணி நேரமா 3.5 மணி நேரமா அப்படியே உட்காந்துக்கிறாரு. நம்மளால உட்கார முடியல. தவத்துல கடவுள் கூட கணக்குல இருக்காரு. இல்ல, நானே பக்கத்துல இருக்கும் தண்ணியாச்சு கொடுங்க. தூய சக்தி தவசக்தி. அவர் வந்து சித்தர் மாதிரி ஒரு அமைதியா உட்காந்து தமிழ்நாட்டை வந்து பீஸ்ஃபுல்லா ஆட்சி பண்றாரு. அவரே சிரிக்க வச்சாங்கல்ல அண்ணி, வந்துட்டு அண்ணி மேல உங்களுக்கு எங்க அண்ணனே சிரிக்க வச்சிட்டீங்க நீங்க. இந்த தமிழ்நாடு எப்படி மேல போகுமா இல்ல கீழே வருமா? போயிடுச்சேனா? எங்க போயிடுச்சு? கீழே மேல பாக்காதீங்க, வாய்ப்பே இல்ல ராசா. அதுக்கு கீழே இப்படி பாருங்க, வாய்ப்பு இல்ல. நாங்க என்ன சொல்றோம்னா, எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, நாங்க டிவிகேக்கு அகைன்ஸ்ட் நினைக்கிறீங்க. நாங்க கிடையாது. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, நல்லது பண்ணுங்க. நல்லதையும் நாங்க பாராட்ட ரெடியா இருக்கோம். இங்க எல்லாருமே நல்லது நீங்க பண்ணா, அண்ணா இந்த ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க, சூப்பர், இதை வந்து பாராட்டத்தக்க கூடியது சொல்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஆனா நீங்க அதுக்கு ஏதாச்சும் பண்ணணும், நல்லது பண்ணுனா நாங்க சொல்லுவோம். 40 நாள் சாதனை இல்ல, 40 நாள் சோதனை. இது வந்து மாற்றம் இல்ல, மாற்றம் இல்ல, ஏமாற்றம், துர்நாற்றம் எல்லாமே. இது இங்க பாருங்க, நாங்க வந்து 10 நாள்ல எல்லாத்தையுமே அறுத்து நட்ட முடியாது, சட்ட ஒழுங்கு ஒரே நாள் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க அப்ப சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரே நாள் படிப்படியா குறைக்க முடியும் சொல்றோம். அதே மாதிரி வந்து உமன்ஸ் அகைன்ஸ்ட் கிரைம் குறைச்சோம். இந்தியாவிலே வந்து தமிழ்நாடு சேஃபஸ்ட் சிட்டியா கொண்டு வந்தோம், பிங்க் பேட்ரோல் கொண்டு வந்தோம், ட்ரோன் சர்வேலன்ஸ் கொண்டு வந்தோம். இப்ப பண்ணது எல்லாத்துக்கும் பேரை மட்டும் மாத்தி, அது எல்லாத்துக்கும் வந்து ஒரு புதுசா ஒரு பேர் மட்டும் வச்சு ஒரு காஸ்டியூம் கொடுத்து அவங்க நாங்க வந்து ஒரு நாள்ல மாத்திட்டு காட்டுறாங்க. நிதி அறிக்கையில தெளிவா சொல்லியிருந்தாங்க, அவங்க வெள்ளை அறிக்கை விடும்போதும் 10 கோடி இருக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 13.8 கோடி, சரிங்களா? அதே மாதிரி அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ்நாடுக்கு கொடுத்த கடன் அளவுலயே அவங்க 2% கம்மியா தான் வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி இது வரைக்கும் திமுக கொடுத்த எந்த சலுகையும் நாங்க நிறுத்த போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான் முதல்வன் திட்டத்தை நேத்து வந்து சின்னவர் தெளிவா பேசினாரு. எங்க திட்டத்தை வந்து ஸ்டிக்கர் ஒட்டி நீங்க போடுறீங்க, எங்களோட திட்டத்தை வந்து நீங்க மாத்தி போடுறீங்க அப்படின்ட்டு. முதல்வர் திட்டம்ங்கிறது அது முதலமைச்சரை குறிச்சு சொல்லல அவங்க. நான் முதல்வர் திட்டம்ங்கிறது அந்த திட்டத்துல படிச்ச மாணவர்கள் யார் முன்னாடி முதல்ல வந்தாங்களோ அவங்களதான் அது குறிக்கும். ஆனா அதை மாத்துனது தப்பு. அதை வந்து 2026 மாண்புமிகு விஜய் அண்ணா அவர்கள் தான் கொடுத்தாங்கன்றாங்க. ஆனா அது பொய்ங்க. 2021 வரைக்கும் அரசோட முத்திரை, நம்மளுடைய அரசின் முத்திரை, நம்மளுடைய முதலமைச்சர் போட்டோ, கட்சி தலைவர் போட்டோ, இதுதான் இருந்துச்சு. ஆனா இதை மாத்தினது 2021-26 எங்க தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான்.
அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம அரசின் முத்திரை இந்தி திருப்பு நம்மளுடைய போடணும், அதுவும் கலைஞரோட உரை திருக்குறள் இது மட்டும் தான் வச்சு கொடுத்தாங்க. இதே 2026ல கலைஞரோட உரையை எடுத்துட்டு நம்ம முதலமைச்சர் அண்ணா கொடுத்தாங்க. வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. எல்லாரும் ஒரு விஷயத்த வந்து நீங்க கண்டிப்பா உணர்ந்துக்கணும். அண்ணன் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து எம்ஜிஆர் சாரோட டெக்னிக்ஸ் அப்படியே ஃபாலோ பண்றாரு. அதாவது ஃபாசிஸ் அப்படின்னு ஒரு ஜேர்னல், ஒரு ரைட்டிங் வந்து இருக்கு, ஓகேங்களா? அந்த அப்ப வந்து கரெக்டா தெரியும் உங்களுக்கு, எம்ஜிஆர் ஐயா வந்து யூஸ்வலா இந்த நிறைய சட்டமன்றம்லாம் சட்டசபை மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ண மாட்டார். கடைசி நேரத்துல வருவாங்க, ஒரு விக்டம் கார்டுன்ற மாதிரி ஒன்னு ப்ளே பண்ணுவாரு. ப்ளே பண்ணிட்டு அவரு போயிடுவாரு. ஸோ அண்ணனும் வந்து அதே மாதிரி டெக்னிக்கை ஃபாலோ பண்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் ஐயா மாதிரி இவர் இருக்காருன்னு ஒவ்வொரு வாட்டியும் சொல்றாங்களே, அதை ஃபர்ஸ்ட் உடைக்கணும். அதுதான் நம்ம உடைக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் பிம்பம். சரி, அதை உடைச்சிட்டோம்னாலே இவருக்கோட விஷயம் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கே தெரியும், நிறைய இந்த மாதிரி திட்டத்தை வந்து அதே மாதிரி காலையில உணவு திட்டத்தை அவங்க வந்து மாத்திருக்காங்க, சரியா? ஆனா ஒரு திட்டத்தை இவங்க தான் கொண்டு வந்தாங்கங்கறத அந்த பேரை மாத்தி பண்றதா தப்புன்னு சொல்றேன். ஆனா இப்ப வரைக்கும் பாதி இந்த மகளிர் திட்டம் எல்லாமே எங்க தலைவர் கொடுத்ததுதான். நேத்து கூட நம்ம ஐயா நினைக்கிறேன், நம்ம சபாநாயகர் ஐயா தான், அவர் வந்து இந்த பாலியல் குற்றங்கள் பத்தி உடனே நம்ம ஆதவனாக வந்து ஒரு பழக்கம் இருக்கு. பாட்டிலோடு வந்து 2 செகண்ட் திமுக, உடனே திமுக பாக்குறதுக்குள்ள திமுகன்றுவாரு. நாங்க என்ன சொல்றோம், ஐயா ஃபியூஸ் கட்டையே நாங்க புடிங்கிட்டோம். நீங்க கரண்ட் பிரச்சனை பத்தி கேட்டீங்களா? ஃபியூஸ் கட்டையை நாங்க புடிங்கிட்டோம் வச்சுக்கோங்க. ஒரு ஃபியூஸ் கட்ட மாட்டேன் 1/2 மணி நேரம், கரெக்டா இல்லையா? ஒரு நாங்க எடுத்துட்டே போயிட்டோம். ஃபியூஸ் கட்டைய மாட்டேன் 1/2 மணி நேரம். ஆமா, 4 மணி நேரம் 3 நாள்லாம் கரண்ட் போகுது. அதுதான் சிவசங்கர் சொன்னாருங்களே, கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கிறாங்க, நைட்டு தான் கரண்ட் போற மாதிரி. ஐயா எனக்கு என்னன்னா, இதையும் நம்புறாங்க மக்கள். நிஜமா அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது எப்படி நீங்க நம்புறீங்க? சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப சபாநாயகருடைய எப்படி வந்து ஒரு செயல்படுறாரு சட்டசபையில, கரெக்டா வந்து நம்ம டிவிக்கு ஆளுங்க எந்த இடத்துலயும் பாஜகவை பத்தி பேசற கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. இந்த வன்னியரசு அண்ணா வந்து பேசும்போது கூட அப்படிலாம் நீங்க சொல்ல கூடாது, நீங்க வந்து அதை இப்படி சொல்லலாம், நாங்க கேட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சில விஷயங்கள் கரெக்டா செயல்படுறாரா இல்லையா? தவறுனா தவறுன்னு சொல்லிடுறாரா இல்லையா? அண்ணா இன்னும் அந்த மேயர் பிரியா மேட்டர்ல பாத்தீங்களா என்ன சொன்னாருங்க? அண்ணா நான் என்ன சொல்றேன், தவறுனா தவறுன்னு சொல்ற தப்பு இல்ல. ஒன்றிய அரசு கண்டித்து ஏன் வார்த்தை வர மாட்டேங்குது? அப்ப நீங்க யாரோட கூட்டணியில இருக்கீங்க? நீங்க இவ்வளவு நாள் நீங்க தமிழ்நாடு பத்தி பேசுறீங்க, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் உத்தரப்பிரதேச பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். உத்தரப்பிரதேச ஆமாண்ணா, இங்க உத்தரப்பிரதேச மாதிரி தானே ஆட்சி நடக்குது. இது தமிழ்நாடுங்க ஐயா. பழைய காலத்து RSS டெக்னிக்லாம் கொண்டு வந்து ஒரு ஆட்சி நடக்குது, ஓகேயா? பக்ரீதுக்கு மாடு வெட்டக்கூடாது, பீஃப் சாப்பிடக்கூடாது, நடந்துச்சா இல்லையா? எத்தனை டிவி கேட்கலாங்க போய் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. IUML கேட்கல. அப்புறம் கரெக்டா. இன்னொன்னு என்ன தெரியுமா, இதே திராவிட ஆட்சியில இந்நேரம் கூட இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இது மாதிரி நடந்திருக்குது, இது மாதிரி ஒரு பாலியல் தொந்தரவு நடந்திருக்குது, இதுக்கு குரல் கொடுக்காத திராவிட மாடல் அப்படின்னு கொஸ்டின் கேட்பீங்கல்ல. இந்த கூட்டணி கட்சிகள் எங்க போனீங்க? ஏன் ஒருத்தர் கூட கேள்வி கேட்கல? ஒருத்தர் கூட இத்தனை பாலியல் தொந்தரவு நடக்கும் போது ஏன் ஒருத்தர் கூட குரல் கொடுக்கல? திங்கப்பன் அதிரடி படையில வந்து ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அடியில ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அந்த ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் அடியில பண்ணதே ஆலந்தூர் பகுதி செயலாளர் தானே, அவங்க கட்சியாளர் தானே. அதனால அரசு வந்து கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டா காமிச்சிருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் கரெக்டா டேட்டாவோட எடுத்துட்டு வந்து சொல்லிட்டாரு. அவரே வந்து போற போக்குல சும்மா ஏதோ நேர்மையா சொல்லிட்டு போலாம், எது பேர்ல யூஸ் பண்ண சொல்லிட்டு போறாப்ல. ஆனா சபாநாயகர் என்ன பண்றாரு, வாலண்டரியா இல்ல டேட்டாவோட இருந்தா பேசுங்க அப்படின்னு அவர் டேட்டா அட்ரஸ் ஆதார் கார்டோட கொடுத்துட்டு போன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. இன்னொன்னு வந்து போனாட்சியில வந்து யார் எந்த இடத்துல குற்றம் பண்ணாலும் திமுக அப்படின்னாங்க. இன்னைக்கு குழந்தைங்களை ரேப் பண்றதுல இருந்து பாட்டியை ரேப் பண்றது வரைக்கும் தாவேக நிர்வாகிகள் தான் அதிகமான குற்றங்கள் பண்ணியிருக்காங்க, பாலியல் குற்றங்கள். நான் கேட்கிறேன், இது தமிழக வெற்றி கழகமா, இது வந்து டிவிகேவா இல்ல பிவிகேவா? பாலியல் வெற்றி கழகமா? இப்ப ராஜ்மோகன் அவர்கள் வந்து நேற்று வந்து எல்லாரையும் பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசின பேச்சுல எதிர்கட்சிகள்லாம் ஏஞ்சி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தி எதிர்கட்சி அவர் பேசி எதிர்கட்சி ஏஞ்சி போயிட்டாங்களா? என்ன பேசினார் அவர்? அப்படி சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. பேசினா எல்லாம் போயிட்டாங்க பதில் சொல்லாம. எதிர்கட்சிகளே காலங்காலமா ஏடிஎம்கேவா இருக்கட்டும் டிஎம்கேவா இருக்கட்டும் வெளிநடப்பு செய்யறதுன்றது ஒரு வழக்கமான விஷயம். அது இங்கே மட்டும் கிடையாது, பார்லிமெண்ட் சென்ட்ரல்லையும் அதான். எதிர்கட்சிகள் வந்து அவங்களோட கருத்தை முன் வச்சுட்டு அவங்களுக்கு முரணா இருந்தா அவங்க வெளிநடப்பு செஞ்சுட்டு போயிடுவாங்க. இப்ப அதே ஆளுங்கட்சியில இருக்க நேரு முதலமைச்சர் வந்து ஏந்துக்கிறாரு, பாலியல் குற்றம்னா திமுக தான் காரணம். உடனே சபாநாயகர் அதெல்லாம் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது, உட்காருங்க அப்படின்றத முடிச்சு விட்டார். சபாநாயகர் எப்படி செயல்பட்டார்? சபாநாயகர் வந்து இன்னும் வந்து பிஜேபி பி டீம் டிவிகே, RSS A டீம் டிவிகே, புரியுதுங்களா?
புரியுதுங்களா? அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. 100% அதான் கரெக்டான உண்மை. ஆனாலும் சபாநாயகர் வந்து இந்த ஆதவர்ஜனா விஷயத்துல கரெக்டா செயல்படுறாரு. ஆதவர்ஜனா மட்டும் இல்ல, ஆதவர்ஜனாவே முச்சு விட்டுருக்காரு சபாநாயகர் சட்டசபையில. பொய் சொல்லக்கூடாதுன்ற. பொய் சொல்லக்கூடாது, ஆதாரம் வந்தா சொல்லுங்க, போற போக்குல ஏதாவது சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த பிரியா, மேயர் பிரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்துச்சு அந்த பள்ளிகள் திருக்கம் விழால. திருவிகா நகர்ல பல்லவின்ற எம்எல்ஏ மேல ஒரு புரோட்டோகால் பத்தி நேத்து வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஆனா வந்து டிவிகே வெர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா மேயர் பிரியா தான் சரியா வந்து நடந்துக்கல அப்படின்னாங்க. ஆனா நேத்து சபாநாயகர் பேசுனத என்ன சொல்றீங்க நீங்க? உன்னை திருத்தினவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிடையாது, விர்ச்சுவல் அபியூசஸ் அவங்க. அபியூசஸ் அவங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ்னா என்ன? அவங்க வாரியர் இந்த போராட்டம் நடக்குது, இந்த மாதிரி 2 வருஷம் கட்சியில இருந்தா நாங்க தாங்க வாரியரு, நாங்க தாங்க பிளாக் அண்ட் ரெட்டோட வந்திருக்கிற, நாங்க தான் ஒரிஜினல் வாரியரு, நாங்க தான் ஓஜி எதிர்கட்சி. ஆளுங்கட்சியா இருக்கும் போது நாங்க போராட்டம் பண்ணுவோம் டீலிமிட்டேஷனுக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நாங்க போராட்டம் பண்ணிருக்கோம். புரியுதுங்களா? நீங்க புரோட்டோகால்னா என்னன்னு தெரியாது, உடனே அவங்க சிபிஐ விட வேகமா இருக்கிறாங்க. விர்ச்சுவல் அபியூசர்ஸ் எடுத்து போட்டுருவாங்க. புரோட்டோகால்னா என்னன்னு தெரியாது, புதுசா வந்திருக்கிறாங்க. ஒண்ணு நாங்க சொல்றது நீங்க கேட்கணும். உடனே இந்த அம்மா லெட்டர் எடுத்துட்டு போயிட்டு சபாநாயகர் கொடுத்துரும். அவரு சபாநாயகர் சொல்லிட்டாரு, நான் மெயில்ல என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அனுப்ப இமெயில் ஐடியில அதை பார்த்து செயல்படணும். ஆக்சுவலா மேயர் பிரியா செஞ்சதுதான் கரெக்ட். புரோட்டோகால் படி அவங்க வந்து அந்த ஸ்கூல்ன்றது வந்து மாநகராட்சிக்குள்ள வருது, சென்னை கார்பரேஷன் கீழே வரதாலதான் அந்த கேண்டில் அவங்க முதல்ல ஏத்துனாங்க. அதுக்கப்புறம் IAS IPS ஏத்துனாங்க. இவங்க வீட்டுல இருந்து சிசர் எடுத்து வந்து கட் பண்ணும் போது தெரியலையா? இவங்க வீட்டுல இருந்து சிசர் எடுத்து வந்து வெட்டிட்டு டக்குன்னு போயிட்டாங்க. பார்த்தேன்.